ஐயோ 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 லபா பலபலன்னு ஒருத்தன் கத்துறான் அவங்க முன்னாடி. அவனுக்கு நீங்கள் பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செத்து குழிக்குள்ளே போகிற வரைக்கும் பதில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அவனுக்கு தேவை பதில் கிடையாது. நம்ம பேசிட்டோம், நம்ம வேலை முடிஞ்சுது. அதுக்கு அவன் எவ்வளோ தூரம் கத்துறான், எவ்வளோ அசிங்க வார்த்தை பேசுகிறான், எவ்வளோக்கு எவ்வளோ தரக்குறைவாக இறங்குறான், இதை உலகத்துக்கு முன்னாடி படம் போட்டு காட்டணும். இதுதான் அவங்களோட முக்கியமான டார்கெட். அதில் அவன் ஜெயிச்சிட்றான்ல. ஸோ இந்த இடத்துல தோற்று முட்டாளாகி அசிங்கப்பட்டு நிற்கிறது நீங்கள் தான். எவன் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டும், நான் இப்படி தான், நான் சரியான இடத்துல தான் போயிட்டுருக்கேன், சரியான பாதையில் தான் வந்துட்டுருக்கேன். நீ என்ன பேசினாலும் எனக்கு எந்த எஃபெக்ட்டும் கிடையாது. அது என்னை எந்த விதத்துலையும் பாதிக்க போகிறதும் கிடையாது. உன் தொண்டை தண்ணிமா, நீ பாட்டுக்கு கத்தி கத்தி சாவு, நான் எதுக்கு உனக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் அப்படிங்கிற மிகப்பெரிய தாரக மந்திரத்தை பயன்படுத்திட்டு அந்த இடத்த விட்டு சந்தோஷமாக நிம்மதியாக சைலண்டாக க்ராஸ் பண்ணிடுவோம். அதுதான் நம்ம லைஃபோட சேஃப் அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் செம்ம கோலுங்க. ஸோ இதை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. சைலண்டு எப்போவுமே ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் தான். அது நம்மளை கடுப்பேற்றுறவனை நிஜமாவே நின்று 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 கொண்டு விட்டுரும். அவனுக்கு அந்த மாதிரி தண்டனை கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஹாப்பியாக வாழ முடியும். அவனுக்கு சரிசமமாக பேசுனா அந்த இடத்துல நம்ம மரியாதை மட்டும்தான் போகும். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.